இந்தியாவில் மார்க்சிஸ்டுகள், இடதுசாரிகள் வளர்வதற்கு பெரும் தடையாக இருந்தது பல காரணங்கள். மொழி, ஒரே மொழி கிடையாதுல்ல. ம். அன்னைக்கு இருந்த சமஸ்தானங்கள், சமஸ்தானங்கள். நிலப்பிரபுத்துவ முறைகள், காந்தி காந்தி ஒரு பெரிய இது. காந்தி, காங்கிரஸ். இது எல்லாமே சேர்ந்தது. அதோடு சேர்ந்து பிரிட்டிஷார் காங்கிரஸாரை வேட்டையாடியதை விட கம்யூனிஸ்டுகளை தான் அதிகம் வேட்டையாடினார். ஓ. ஏன்னா இவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. காந்தி அப்படி இல்லை, எப்போ வேணால் நம்ம வளர்ச்சிக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு வளர்ச்சிக்கலான்னு அவர்கள். காங்கிரஸார்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த நீக்கு போக்கு, அவன் கொடுக்குற பட்டத்தை வாங்கிக்கிறது, காட்டி கொடுக்குறது, எல்லா வேலையும் எல்லாத்தையும் நடந்தது. எல்லாமே கை கொடுக்காமல் போனது. கொஞ்சம் ஓரளவுக்கு தீவிர இடதுசாரி சிந்தனையில் இருந்த திலகர், நம்ம இவர் வஉசி, பாரதியார், சுபாஷ் சந்திர போஸ், இவங்கள கூட காலி பண்ணாங்க. நல்ல ஒரு இடதுசாரி சிந்தனையில் இருந்த பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், இவங்களையும் காலி பண்ணாங்க. அதிலெல்லாம் காந்திலாம் பெரிய அளவில் இது பண்ணார். அப்போ அவரு தனக்கான ஒரு இதை, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாத ஆள் யாருன்னா அம்பேத்கர், இடதுசாரி சிந்தனையாளர். ஆனாலும் இவர்களோடு அவர் ஒத்து போவார். படித்த அறிஞர், பண்டிதர், அவரை ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. கடைசியில் அவளையும் வெளியில் அமிச்சு போய். அப்போ இந்தியாவில் இடதுசாரி இயக்கங்கள் வரும்பொழுது 64ல் இவங்களுக்குள்ளேயே ஆட்சியெலாம் மாற்றம்லாம் வந்த பிறகும் இடதுசாரிகள் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. கவர்மெண்ட்டு அமைஞ்சிருச்சு. ஒரு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்படுற கவர்மெண்ட் அமையுது, குடியரசு அமைகிறது, நமக்கான சட்டங்களை நம்ம உருவாக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யறது? அதில் பெரிய பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனையில் மக்கள் ஜனநாயக புரட்சின்னு ஒரு பாதை எடுத்தாங்க. தேசிய ஜனநாயக புரட்சின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பாதை எடுத்தாங்க. ஏன் தேசிய ஜனநாயக புரட்சி எடுத்தாங்கன்னா, இந்திரா காங்கிரஸ் கவர்மெண்ட்டு வங்கி பொது உடைமை, மன்னர் மானிய ஒழிப்புலாம் போகும்போது இடதுசாரி பாதையில் போகிறாங்க. சோவியத் யூனியன் கூடயே தொடர்பில் இருக்காங்க. அது வேற. இந்தியா வந்து 2 பேருக்கிட்டையும் டச் வச்சுக்கிட்டு வேலை காமிச்சிருந்தேன். இப்போ காங்கிரஸ் பந்தில் காட்டா போயிடுவேன் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி அன்னைக்கு பண்ணாங்க. இவர்கள் அதை நம்பினாங்க. சிபிஎம் என்ன பண்ணாங்க, இல்லை இது முதலாளித்துவ அரசு தான், நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்க மக்கள் ஜனநாயக புரட்சி என்னது, மக்களை அவர்களுடைய பிரச்சனையில் பிரச்சாரம் பண்ணி அணிகளாக திரட்டி அவர்களை தயார் பண்ணுவது, ஒரு கட்டத்தில் ஆட்சி மாற்றம் வர்றதுக்கு பண்ணுறது. அது வரைக்கும் தேர்தல் பாதையை நாம் பயன்படுத்தணும். இது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே. இதில் 68ல் நக்சல் பாரின்ற இடத்துல இந்த இதுலேருந்து ஒரு டீம் பிரியுது. தேர்தல் பாதை, திருட்டு பாதை அப்படின்றது ஒரு அணி தனியாக பிரிகிறாங்க. அவர்கள் மாவோயிசம், லெனினிசம், அதனால் வந்து எம்எல்னு சொல்லுவாங்க, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், எம்எல் பார்ட்டின்னுவாங்க, மாவோயிஸ்டுகள்னுவாங்க. அந்த மாதிரி பிரிகிறாங்க. அதி தீவிரம். நம்ம வந்து இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இன்னொன்று, இது வந்து தேர்தல் பாதையை பயன்படுத்தக்கூடாது. நாம் ஆயுத புரட்சி ஒன்றே வழி. மக்களை திரட்டி ஆயுத புரட்சி பண்ணி அங்கங்கே கம்யூன்களாக திரட்டி அதன் மூலியமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்.